வந்து டோரா சென்னை கால் டாக்ஸி. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த பக்கம் வந்து அம்மாவும் குழந்தையும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அம்மா கிட்ட வந்து குழந்தை என்ன கேக்குது, அம்மா அம்மா நீங்க எங்க இதுல எல்லாத்தையும் டூர் போறாங்கம்மா, சென்னை கால் டாக்ஸி புக் பண்ணுங்க. அம்மா 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 எனக்கு சென்னை கால் டாக்ஸி ஏதாவது போகணும். எந்த நேரம் ஆடு வாங்கி அதுல போனோம் இதுல போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உங்க அப்பனுக்கு வேலை அந்த பக்கம் கடவுளே எனக்கு மட்டும் அமௌண்ட் போய் ஒரு நல்லம்மா கிடைக்கவே இல்லை. இப்போ சென்னை கால் டாக்ஸியோட கார் இந்த சைடு போனோடனே மேடம் நாங்கள் வந்து உங்கள் இதில் கேட்ட மாதிரி அவங்க ஃபோனில் கேட்டிருந்தாங்க எந்த கால் டாக்ஸி புக் பண்ணலானே. சென்னை கால் டாக்ஸிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் சண்டை கூட எங்கள் கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த புக்கே நீங்கள் பண்ணி இதையே புக் பண்ணிக்கோங்க மேடம். வாங்க மேடம் இது புக் பண்ணிட்டீங்களா? சரி தேங்க்யூ மேடம். சார் சார் நீங்கள் புக் பண்ணிட்டாங்க சார் சென்னை கால் டாக்ஸியில். அம்மா காலையில் தினமும் கண் விழித்தால் அம்மா அன்றாரே அம்மா என் தாய் போனாயிருமா. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டாக் ஷோ நடந்துட்டு இருக்கு. யூஸ்வலாக டாக்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்லாம் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 2 கம்பெனி நின்றுட்டு இருக்கு, சென்னை கால் டாக்ஸி, இன்னொன்று வந்து வேற ஒரு கம்பெனி கால் டாக்ஸி நின்றுட்டு இருக்குங்க. இப்போ அந்த டாக் வந்து எந்த கார்னாலும் சூப்பர் காரு ஏசி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பக்கா கண்டுபிடிக்க போது பாருங்க. பாத்தீங்களாங்க எங்க நாய்க்கு தெரிஞ்சு போச்சு எந்த கார் வந்து ரொம்ப சூப்பர் ப்ராடக்ட், எந்த கம்பெனி வந்து சூப்பர் இதுன்னு சொல்லி சென்னை கால் டாக்ஸி நாங்கள் இருக்கிறது நம்பர் 1. இதுதாங்க எந்த இடத்துல ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து யூஸ் பண்றது சென்னை கால் டாக்ஸி. இங்க வேணா சென்னைன்னு வச்சுக்கலாம், ஆனா உலகம் முழுக்க யூஸ் பண்றது சென்னை கால் டாக்ஸி தாங்க. அப்புறம் 2 கேர்ள்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதாவது இந்த பஸ் ஸ்டாப்பில் நம்மளா பார்த்துருக்கோம், இந்த காலேஜ் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் நிற்பாங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி பேசுவாங்க, பசங்க கிட்ட வரும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது பாருங்க. அவங்க வந்துட்டு கால் டாக்ஸியில் வந்து வேற ஒரு கால் டாக்ஸியில் ஒருத்தர் வராரு. இப்போ சொல்கிறாங்க பாருங்க, ஹேய் அங்கே பாரு 2 கைஸ் கால் டாக்ஸியில் எவ்வளோ ஸ்லோவாக ஓடிட்டு வராங்க பாரு. ஹேய் அவன் ரைட்டில் ஓட்டோ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாரு. போயிட்டேன் பாருங்க பாரு. உள்ளது பேசுவது எங்கள் கால் டாக்ஸி அல்ல, உள்ளது பேசுவதுதான் எங்கள் கால் டாக்ஸி சென்னை கால் டாக்ஸி. நம்ம கோயில் வந்து மாரியாத்தா கோயில், அதான் சைவர் காலேஜ் பக்கத்தில் ஒரு மாரியாத்தா கோயில் இருக்கு. அங்கே வந்து மற்ற காலேஜில் வெளியில் வந்துட்டு நிறைய பேர் வேற வேறு காலேஜில் வந்து போயிட்டு இருக்காங்க, ஆனால் வேற ஒரு கால் டாக்ஸி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சைவர் காலேஜ் பசங்க இந்த இடத்துல வந்து சென்னை கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்காங்க எங்ககிட்ட. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து வேற காலேஜ் பசங்க இப்போ போயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல நிலை அடையுது, அவங்க பக்தர் இருக்கு சாமி வந்துருச்சு. எவ்வளோ மொக்கையாக இருக்கு பார்த்தீங்களாங்க. நம்ம சைவர் காலேஜ் பாருங்க புக் பண்ணது சென்னை கால் டாக்ஸி. இப்போ பாருங்க இதுதான் உண்மையான டான்ஸ். இப்போ எங்களோட டாலர் வந்து நாங்கள் வாங்கினதுலேருந்து எப்போதுமே க்ரோத் ரேட் நீங்கள் வந்து கால்குலேட் நாங்கள் நினச்சோன்னா இப்போ நீங்கள் இதை பார்த்தது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எங்களோட க்ரோத் ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இப்போ டாப் லெவலில் நிற்குது. அதுதாங்க சென்னை கால் டாக்ஸி சென்னை கால் டாக்ஸி சென்னை கால் டாக்ஸி. எப்படி பண்றது?